மீண்டும் வங்காள விரிகுடாவில் குறைந்த அழுத்த வளிமண்டல சுழற்சி. வடமாகாணம் உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளில் இன்று முதல் மழை. பச்சிலம் குழந்தையுடன் கிணற்றில் குதித்த இளம் பட்டதாரி பெண். கண் விழித்த கணவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. அடுத்து நடந்த பயங்கரம். ஓய்வு பெற்ற ராணுவ வீரரின் கீழ்த்தரமான செயல். பல மாணவர்கள் வைத்தியசாலையில். தீவிர விசாரணையில் இறங்கிய போலீசார். நாடளாவிய ரீதியில் 48 மணி நேர பணிப்புறக்கணிப்பில் அரச வைத்தியர்கள். இலங்கையில் லட்சக்கணக்கானோர் வேலையை இழக்கும் அபாயத்தில். இதுதான் காரணமா? வெளியான பகீர் தகவல். அனுர அரசாங்கத்திற்கு ஆதரவாக செயற்படும் ஸ்ரீதரன் எம்பி உடனடியாக விலக வேண்டும். உண்மைகளை போட்டுடைத்த தயாசிரி. பட்டப்பகலில் நகைக்கடையில் பெண் ஊழியர்கள் கண்முன்னே நூதன திருட்டு. வெளியான சிசிடிவி காட்சி. அமெரிக்கா செல்லும் இலங்கையர்களுக்கு புதிய சிக்கல். விதிமுறைகளை மீறினால் வாழ்நாள் தடை. வெளியான அதிரடி அறிவிப்பு. வடமாகாணம் உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளில் இன்றைய தினம் வியாழக்கிழமை முதல் எதிர்வரும் 27ஆம் தேதி வரை மழை பெய்யும் சாத்தியம் அதிகம் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கையில் வங்காள விரிகுடாவில் இலங்கையின் தென்கிழக்கு பகுதியில் குறைந்த அழுத்த வளிமண்டல சுழற்சி உருவாகியுள்ளதாகவும் அது வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் தாக்கம் காரணமாக வடக்கு கிழக்கு ஊவா மத்திய மேற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் மிதமான முதல் ஓரளவு கனமானது வரை மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நெல் உலர்த்தும் பணிகளில் ஈடுபடும் விவசாயிகள் எச்சரிக்கையுடன் செயற்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் காணப்படும் குளிரான வானிலை எதிர்வரும் 27ஆம் தேதி வரை சிறிதளவு வெப்பம் அதிகரிக்கும் எனவும் 29ஆம் தேதி முதல் மீண்டும் சில பகுதிகளில் மிதமான மழை ஏற்படும் வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குருநாகல் மாவட்டத்தின் கிரியுள்ள பிரதேசத்தில் கிணற்றில் விழுந்த 19 நாள் சிசு உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் குழந்தையின் தாயை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவத்தில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 30 வயதுடைய பட்டதாரி பெண் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவ நேரத்தில் தாய் தந்தை மற்றும் குழந்தை மூவரும் வீட்டில் இருந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. திடீரென சத்தம் கேட்டதால் கணவன் கண் விழித்து பார்த்தபோது மனைவியும் குழந்தையும் கிணற்றில் விழுந்திருந்ததை அவதானித்ததாக கூறப்படுகிறது. பின்னர் தாய் அங்கிருந்த குழாயின் உதவியுடன் கிணற்றிலிருந்து வெளியே வந்துள்ளார். பிரசவத்திற்கு பின்னர் ஏற்பட்ட மனநிலை பாதிப்பு காரணமாக குழந்தையுடன் கிணற்றில் குதித்திருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மேலும் குறித்த தம்பதியினருக்கிடையில் இதற்கு முன்பு எந்தவித குடும்ப முரண்பாடும் இருந்ததாக தகவல்கள் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். திருகோணமலை மாவட்டத்தின் கோமரங்கடவள அடம்பன் பிரதேசத்தில் பாடசாலைக்கு செல்லும் சில மாணவர்களுக்கு கசிப்பு அருந்த வழங்கப்பட்டதாக போலீசில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. பாதிக்கப்பட்ட மாணவர்களின் பெற்றோர்கள் தெரிவித்த புகாரின்படி ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் ஒருவர் சிறுவர்களை அழைத்து சென்று கசிப்பு வழங்கியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் கோமரங்கடவள போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவர்கள் கோமரங்கடவள பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக சட்ட வைத்தியர் பரிசோதனைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. 8ஆம் தரத்தில் கல்வி பயிலும் மாணவர்கள் தொடர்புடைய இச்சம்பவம் குறித்து விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் கோமரங்கடவள போலீசார் தெரிவித்துள்ளனர். முப்படையினர் போதைப்பொருள் ஒழிப்பில் ஈடுபட்டு வரும் சூழலில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் ஒருவரின் மீது இவ்வாறான குற்றச்சாட்டு எழுந்திருப்பது தீவிரமாக ஆராயப்பட வேண்டும் என சிவில் சமூக பிரதிநிதியொருவர் கருத்து வெளியிட்டுள்ளார். இன்று காலை 8 மணி முதல் தொடங்கி 48 மணி நேர காலத்திற்கு நாடு முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றும் வைத்தியர்கள் அடையாள பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. இலவச சுகாதார சேவையை பாதுகாப்பதும்
வைத்தியர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதும் தொடர்பில் சுகாதார அமைச்சு வழங்கிய உறுதிமொழிகள் இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதன் காரணமாகவே இந்த தொழிற்சங்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. மகப்பேறு மருத்துவமனைகள், குழந்தைகள் மருத்துவமனைகள், சிறுநீரக சிகிச்சை நிலையம் மற்றும் புற்றுநோய் சிகிச்சை மருத்துவமனைகள் வழக்கம்போல் தொடர்ந்தும் செயற்படும் எனவும் சங்கம் உறுதி செய்துள்ளது. இதேவேளை கிழக்கு மாகாணம் முழுவதிலும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் நடத்திய பணிப்புறக்கணிப்பு நடவடிக்கை நேற்று பிற்பகல் 2 மணியுடன் முடிவுக்கு வந்துள்ளது. அக்கரைப்பற்று ஆதார மருத்துவமனையில் வைத்திய அத்தியட்சகர் மீது முன்வைக்கப்பட்ட நிர்வாக மற்றும் நிதி முறைகேடு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவரை பதவியிலிருந்து நீக்கி புதிய நியமனம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குறித்த அதிகாரியை பதவியிலிருந்து அகற்றுவதற்கான உத்தியோகபூர்வ அறிவித்தலை சுகாதார அமைச்சின் செயலாளர் வெளியிட்டுள்ளார். அந்த நடவடிக்கையை தொடர்ந்து வைத்தியர்கள் தமது போராட்டத்தை நிறுத்த முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போது கிழக்கு மாகாணத்தின் அனைத்து வைத்தியசாலைகளிலும் நோயாளிகளுக்கான சேவைகள் வழமை போல் வழங்கப்படுகின்றன என அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கையைச் சேர்ந்த சுமார் 1,80,000 தொழில் வல்லுநர்கள் வேலையை இழக்கும் அபாயத்தில் இருப்பதாக இலங்கையின் கொள்கை ஆய்வுகள் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அவர்கள் மேற்கொண்ட சமீபத்திய ஆய்வின்படி இந்த நிலைக்கு முக்கியமான காரணமாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் அதிகரித்த பயன்பாடு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆபத்தில் உள்ளவர்களில் பெரும்பாலானோர், அதாவது 1,79,290 பேர் எழுதுவினைஞர் பணிகளில் ஈடுபடுபவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் AI பயன்பாட்டின் விளைவாக நாட்டில் மொத்தமாக 1,83,000 பணியிடங்கள் பாதிக்கப்படலாம் என்றும் தற்போது பணிபுரியும் மக்களில் சுமார் 22.8% பேர் வேலை இழப்பை எதிர்கொள்கின்றார்கள் என்றும் அந்த நிறுவனம் எச்சரித்துள்ளது. அரசியலமைப்பு பேரவையில் உறுப்பினராக இருந்து கொண்டு அனுரா தலைமையிலான அரசின் தீர்மானங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருவதால் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ். ஸ்ரீதரன் உடனடியாக அந்த பேரவையிலிருந்து விலக வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற அமர்வில் உரையாற்றிய அவர், ஸ்ரீதரன் சிறுபான்மை கட்சியின் பிரதிநிதியாக சேவையில் இடம்பெற்ற போதிலும் அரசாங்கத்தின் பெரும்பாலான தீர்மானங்களுக்கு கைகளை உயர்த்தி ஆதரவு வழங்கி வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் தவறான நபர்களை உயர் பதவிகளில் நியமிப்பதற்கும் அவர் ஆதரவு வழங்கியுள்ளதாக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகன் நியமனம் வாக்கெடுப்பிலும் விளக்கமின்றி ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும் தயாசிறி ஜெயசேகர குறிப்பிட்டுள்ளார். சூரிய மின் திட்டத்துடன் தொடர்புடைய நில ஒதுக்கீடு விவகாரத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி முறைகேடுகள் தொடர்பாக ஸ்ரீதரனுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இலங்கை தமிழரசு கட்சி கூட ஸ்ரீதரனை அரசியலமைப்பு பேரவையிலிருந்து விலகுமாறு கேட்டுக்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வடக்கு மக்களின் வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்துக்கு வந்த ஒருவர் அதே மக்களின் நலன்களுக்கு எதிராக செயற்படுவது கவலைக்கிடமானது என தெரிவித்த தயாசிறி ஜெயசேகர ஸ்ரீதரன் உடனடியாக பதவியை கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கட்டன் நகரில் இயங்கும் தங்க நகை கடை ஒன்றில் வாடிக்கையாளர் போல் வந்த மர்ம நபர் ஒருவர் ரூபாய் 2,85,000 பெறுமதியான தங்கச் சங்கிலியை திருடி தப்பிச் சென்றுள்ளார். இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் கட்டன் நகர மையத்தில் உள்ள நகை கடை ஒன்றில் இடம்பெற்றுள்ளது. சந்தேக நபர் சங்கிலி வாங்க வந்தவர் போல கடைக்குள் நுழைந்து அங்கிருந்த பெண் ஊழியர்களிடம் பல நகைகளை பார்வையிட்டுள்ளார். பின்னர் ஒரு தங்கச் சங்கிலியை கையில் எடுத்துக்கொண்டு பார்வையிடுவது போல நடித்து திடீரென கடையிலிருந்து ஓடி போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. திருட்டு சம்பவமும் நபர் கடையிலிருந்து தப்பிச் செல்லும் தருணமும் கடையில் பொருத்தப்பட்ட CCTV கேமராவில் பதிவாகியுள்ளதுடன் அந்த காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. சம்பவ நேரத்தில் கடையில் 2 பெண் ஊழியர்கள் மட்டுமே பணியில் இருந்ததாகவும் இது குறித்து போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. CCTV காட்சிகளை அடிப்படையாக கொண்டு கட்டன் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அமெரிக்காவுக்கு B1 மற்றும் B2 சுற்றுலா மற்றும் குறுகிய கால வணிக விசா மூலம் செல்லும் இலங்கையர்கள் அந்நாட்டில் குடிவரவு சட்டங்களை கடைபிடிக்க வேண்டும் என கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் வலியுறுத்தியுள்ளது.
தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையின் இந்த விசா வகை வணிக சந்திப்புகள், மாநாடுகள், பேச்சுவார்த்தைகள் மற்றும் சுற்றுலா பயணம் ஆகியவற்றிற்கே மட்டுமே அனுமதியளிக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விசாவை பயன்படுத்தி அமெரிக்காவில் வேலை செய்ய அனுமதி இல்லை என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. விதிமீறி பணிகளில் ஈடுபடுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். மேலும் அவர்கள் உடனடியாக நாடு கடத்தப்படலாம் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இவ்வாறான சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு எதிர்காலத்தில் அமெரிக்காவுக்குள் மீண்டும் நுழைய நிரந்தர தடை விதிக்கப்படும் வாய்ப்பு உள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. எனவே அமெரிக்கா செல்லும் இலங்கையர்கள் தமது விசா வகையை நன்கு புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்றும், வேலை செய்ய விரும்புவோர் தகுந்த பணி விசாவை பெற வேண்டும் என்றும் அமெரிக்க தூதரகம் வலியுறுத்தியுள்ளது.